அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். பிரித்தெழுதுக பொய் அகற்றும். இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? பிரித்தெழுதுக பொய் அகற்றும். அப்போ நம்ம சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும் என்பது சரியான விடை. பிரித்து எழுதுதல். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? செந்தமிழ். இது பண்பு தொகையில தான் வரும். செம்மை கூட்டல் தமிழ் என்பது சரியான பிரித்தெழுதுக. சேர்த்தெழுதுதல். எட்டு கூட்டல் திசை. இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? இதை நம்ம சேர்த்தெழுத எட்டு திசை என்பது சரியான சொல்லாகும். அருகுற. இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அருகுற அப்படின்னா அதன் பொருள் பார்த்தீங்கன்னா அருகில். இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? கண்டிப்பா தொலைவில் என்பது சரியான விடை. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அணுகு என்பதன் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா விலகு என பொருள்படும். பொருந்தா சொல்லை கண்டறிக. உயர்துணை குறியதல்லாத பால் வகையை கண்டறிய. அதாவது உயர்துணை குறியதல்லாத பால் வகை என்ன? இதுல ஆண்பால், பெண்பால், பலர்பால் இதெல்லாம் வரும். பலவின் பால் இது உயர்திணைக்கு அல்லாத பால் வகையாகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. வேப்பங்குழுந்து, நெல் துளிர், பனங்குருத்து இது தண்டு வகையில வந்துடும். இதுதான் பொருந்தாத ஒன்று. கீரை தண்டு என்பது பொருந்தாத ஒன்றாகும். பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது? அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் பின் வல்லினம் மிகாது என்பது தவறுதான். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இதுல ஆப்ஷன் சி 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் என்பதுதான் சரி. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. இதுல மரபு பிழையற்றது என்ன? இதுல சோறு சாப்பிட்டான், அம்பு விட்டான், பால் குடித்தான், கூடை முடைந்தான் என்பதுதான். இதுல சோறு நம்ம நேற்று கூட பார்த்தோம். சோறு தின்றான், அம்பு எய்தினான் வரும், பால் பருகினான் வரும். கூடை முடைந்தான் என்பது மரபு பிழையற்றதாகும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதுல பார்த்தீங்கன்னா எருது எக்காலமிடும், மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும்ங்கிறதெல்லாம் வரணும். எருது எக்காலமிடும் என்பதுதான் மரபு பிழையற்றதாகும். மரபு தொடரின் பொருளை கண்டறிதல். கொடிகட்டி பறத்தல். இதுல கொடிகட்டி பறக்கிறான் அவன் அப்படின்னு எதுன்னு சொல்றான்? புகழ்பெற்று விளங்குதலை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினன்ட். கான்டினன்ட் என்பது எதை குறிக்கும்னா கண்டத்தை குறிப்பதாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கான்வர்சேஷன். கான்வர்சேஷன்னாவே என்னன்னு உரையாடல் என்பதை குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணத்தை குறிப்பதாகும். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறி. இதுல கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அனுபவமே சிறந்த ஆசான். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இதுல கல்யாணம் என்பது 1000 காலத்து பெயர். இதுல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வகையான செயற்கைக்கோளை ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இதுல சரியான ஒன்று. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிராகும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல தலையெல்லாம் வராது. உடலின் உறுப்பு தலை என்பது சரியான விடை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி. இதுல கலையோ கலையோ வராது. கலை என்பது அறிவு பகுதியை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஈங்கிறது உயிரெழுத்து. ஒரு வகை பறவை. பகிர்ந்து கொடுன்னு பொருள் தரும். தவறான பொருள் தான் கேட்டிருக்காங்க. அணிகலன் என்பது தவறான ஒன்று. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் இதெல்லாம் எதை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும் சொல்லாகும்.
பலாமூசு, மாங்காவடு, குறும்பை, கச்சல் இதெல்லாம் வந்து பிஞ்சு வகையை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல், வயல்னா என்ன வரும்? பலனம் செய் என்பது வயலை குறிக்கும். இதில் காணி, சுடர், களனி, தரிசு, தீ என்பதெல்லாம் தவறு. கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறி. வேர் சொல்னா என்ன? அந்த சொல்லோட அடிப்பகுதி கட்டளையாக வரும். இதில் கேள் என்பது சரியான வேர் சொல்லாகும். வேர் சொல்லின் தொழிற்பெயர். பாடு அப்படின்னாவே என்ன வரும்? இதில் பாடுதல் என்பது தொழிற்பெயராகும். பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம். இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்ச வடிவமாகும். அப்போ பார்த்த என்பது பெயரச்ச வடிவம். வேர் சொல்லின் தொழிற்பெயர் படி. இதற்கு என்ன வரும்? படி என்பது படித்தல் என்பது தொழிற்பெயராகும். மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் மைக்ரேஷன் என்பது எதை குறிக்கும்னா நகர்தல் என்பதை குறிக்கும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் நா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ நா, அதே மாதிரி நீ இதான் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு என்பது சரியான அகரவரிசை. நா வரிசை, நொய்யல், நோன்பு என்பது சரியான அகரவரிசை. அடுத்த ஒன்று அகரவரிசை சாவரிசை. சோலை, சுரும்பு, சாந்தம், சைலம். அப்போ இது சா தி. அப்போ சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை என்பது சரியான அகரவரிசை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரகச் செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர். இதில் அப்படியே பாருங்க ஆப்ஷனில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர். ஆட்சிக்கு அரசனின் அரங்கூறும் துணை புரிந்த அறநெறி மன்றங்கள். இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அரங்கூறு மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன என்பது சரி. அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்து. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என்மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. இதில் அப்படியே பார்த்தோம்னா என்மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது என்பது சரியான தொடர். பள்ளிக்கூடம் எங்குள்ளது? விடை வகைகள்ல என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது. அப்போ இதனை சுட்டி காட்டுறாங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு விடை ஆகும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். இதற்கு இனமான ஒன்றை சொல்றாங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இனமொழி விடையாகும். காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது. இதுவும் பார்த்தீங்கன்னா சுட்டு விடை ஆகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இதற்குரிய வினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது என்பது சரியான வினா. அடுத்த ஒன்று விடைக்கேற்ற வினாதான். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அப்போ பார்த்தீங்கன்னா பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் என்பதுதான் சரியான வினாவாகும். சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? இது வந்து வெளிப்படையாக வர்றதுனால சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை வெளிப்படை விடைகள் என்று அழைக்கப்படுகின்றன. செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். அவரே செஞ்சிருக்காரு. இது வந்து செய்வினை வாக்கியமாகும். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலன் திருந்தினான், கபிலன் திருந்துவான், கபிலன் திருந்துவானா. இதுல பிறவினை கபிலனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை வாக்கியமாகும். தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? வளர்க்கப்பட்டது. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியமாகும். இடி விழுந்த மரம் போல இந்த உவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன? இடி விழுந்த மரம் என்னவா இருக்கும்? துன்பப்பட்டு தான் போகும். துன்பம் என்பது சரியான ஒன்று. எம்பளம் என்பது என்ன? சில டைம் ஆங்கிலத்திலையும் அப்படி கொடுப்பாங்க. இதுல எம்பளம் என்பது சின்னத்தை குறிக்கும். டெரிட்டரி இணையான தமிழ் சொல் அறிக.
டெரிட்டரி என்பது இது வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லாகும். அலுவல் சார்ந்த கலை சொற்கள் இதில் கோனிக்கல் ஸ்டோன், இரிகேஷன் டெக்னாலஜி, அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் என்பது தான் காணொளி கூட்டம் என்பது சரியான விடையாகும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் என்ன விடையாகும்? அவர் மறுத்தே கூறுகிறாரு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா மறைவிடை. இதே போகாமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடையாகும். போவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நேர்விடை. ஏவல் விடைனா நீயே போ அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடையாகும். பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுது. பிளாக் போர்டு என்பது ஆப்ஷனில் கரும் பலகையை குறிக்கும். இதில் தவறான இணை எது? கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி, ஈக்குவலாக சமமாக, யூஸ் பயன்படுத்துதல், இதெல்லாம் சரி. ரிப்பீட் மறுபடியும் இல்லைன்னா மறுபடியும் மிகுதியாக என்பது தவறான இணையாகும். அடல்ட்ரேஷன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? அடல்ட்ரேஷன் என்பது பார்த்திங்கன்னா எதை குறிக்கும்னா கலப்படத்தை குறிப்பதாகும். தவறான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தஞ்சை தஞ்சாவூர், நெல்லை திருநெல்வேலி, புதுகை புதுக்கோட்டை, மயிலை மயிலாப்பூர் வரும், மயிலாடுதுறை என்பது தவறான ஒன்றாகும். மறுவுச்சொல் சரியான இணைகளை கண்டறிக. இதில் பார்த்திங்கன்னா சைதை சைதாப்பேட்டை, மயிலை மயிலாப்பூர், நெல்லை திருநெல்வேலி. ஆப்ஷன் சி வந்து சரி. குடந்தைநாத்தா கும்பகோணம், கும்பை கும்பகோணம் என்பது தவறான ஒன்று. மறுவுச்சொல் சரியாக பொருத்துக. இதில் ஆப்ஷனில் சைதை சைதாப்பேட்டை, புதுகை புதுக்கோட்டை, புதுவை புதுச்சேரி, நாகை நாகப்பட்டினம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். நிறுத்தற்குறி எது சரியானது? இந்த நிறுத்தற்குறிகள் தொடர்பாக 8th and 11th கண்டிப்பாக நிறுத்தற்குறிகள் தொடர்பான ஒவ்வொன்றும் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்குங்க. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதில் சரியான ஒன்று ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தின் தலைவர் கமா, இது டபுள் கோட்ஸில், சக்தி அவர்கள் இப்போது, இது சிங்கிள் கோட்ஸில், தலைப்பில்லை என்ற தலைப்பில் பேசுவார், இங்கே ஒரு டபுள் கோட்ஸ், என்று அறிவித்தார் என்பதுதான் சரியான விடை. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆகும். சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலன் வந்துருச்சு. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் பொதுவாக பாடுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி கமா, அது வந்து இரட்டை மேற்கோள் குறி எங்கேயும் வந்து க்ளோஸ் ஆகலை. இதே மாதிரி வெண்பாங்கிறது இதெல்லாம் வராது. சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. இதில் ஆப்ஷன் பி வந்து இதில் இதற்கு சரியான ஒன்று. அடுத்தது பாருங்க, சரியான நிறுத்தற்குறியலைகளுடைய வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். இதில் ஆப்ஷனில் பாருங்க, இந்த இடத்துக்கு ஆச்சரியக்குறி, இங்கே காமா, இங்கே ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. இதில் நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும் முற்றுப்புள்ளி வருது. ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான ஒன்று. அடுத்த ஒன்று, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? எழுத்து இதில் சொல்லு, சொல்லிக்கினு, சொல்றா, இதில் சொல் என்பது தான் எழுத்து வழக்கில் அமைந்த சொல்லாகும். அடுத்த ஒன்று, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல், எழுத்து வழக்கில் அமையாதது தான் கேட்டிருக்காங்க. செல்க, வருக, படித்தான், இதில் குந்திக்க அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கில் அமையாது. இது நம்ம பேச்சு வழக்கில் குந்திக்கன்னு பேசுவோம். சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தியா, நேற்று அவன் வருவானா, நேற்று நீ வருவாயா, நேற்று நீ வந்தாயா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம் என்ன வரும்? புலிக்கு பரல் வரும். சிங்கத்துக்கு குருளை, சிங்கக்குருளை என்பது சரியான சொல். பசு சரியான சொல் என்ன? பசுவோட இளமை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசு கன்றுன்னு தான் சொல்லுவோம். பசு கன்று. இதில் குட்டி, குரலை,
பரல் என்பதெல்லாம் தவறு. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர், இதுல நம்ம மரபு சொல்ல என்ன வருவோம்? சுவர் எழுப்பினான் என்பதுதான் சரியான சொல். பொருத்தமான காலம் கண்டறிக. நான் வந்தேன் எதிர்காலம். கவிதை இயற்றினால் இறந்த காலம் என்பது சரி. மேடையில் பேசுவேன் நிகழ்காலம் என்பது தவறு. மழை பெய்தது எதிர்காலம் என்பது தவறு. கவிதை இயற்றினால் என்பது இறந்த காலம் ஆகும். நிகழ்காலத்தை குறிப்பது, இதில் நடந்தால், நடந்திருந்தால், நடக்குது, இதில் நடக்கிறது என்பது நிகழ்காலமாகும். பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. அப்ப என்ன வரும்? சிரின்னா சிரிப்பால் என்பதுதான் சரியான வேர்ச்சொல்லின் எதிர்காலம். நெல்லையப்பர் கோவில், இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். என்ன வரும்? நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது என்பதுதான் சரியான வினாச்சொல்லாகும். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் என்பதுதான் சரியான வினாச்சொல். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை என்பதுதான் சரியான வினாச்சொல். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். இதுல இணைப்பு சொல். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை விரும்பினார்கள். அதனால் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது என்பதுதான் சரியான வினாச்சொல் இணைப்பு சொல் ஆகும். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். இதுல இணைப்பு சொல் என்ன வரும்? நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கு பயனின்றி அழியும். அப்போ தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் என்பது சரியான இணைப்பு சொல். இவற்றுள் எது சரியானது? இருபொருள். ஆக்குதல், இதற்கு என்ன வரும்? யாக்கை, உடம்பு இதெல்லாம் வராது. ஆக்குதல்னா செய்தல், சமைத்தல் என்பது இருபொருளாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோத்ரூ பண்ணியிருந்தா ஆன்சர் பண்ணிடுவோம். வானமூன்றிய மதலை என்பதுதான் சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது, இது தனது, தமது அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டிருக்காங்க. தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இதில் சொல்லி பார்த்தா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாடுகள் தனது தலையை ஆட்டின. தலைவர் தமது வீட்டை வழங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் என்பதுதான் சரி. கால, உரு, தவ, நனி, கூர், களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. இதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி என பொருள்படும். உயர்ந்தோங்கு மலை, இத்தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. உயர்ந்து, ஓங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் உயர், ஓங்கு என்பது அந்த 2 சொற்களாகும். நகை என்னும் சொல் தரும் 2 பொருள் குறிப்பிடுக. நகைனா எதை குறிக்கும்? நகைங்கிறது சிரிப்பு மற்றும் அணிகலனை குறிப்பதாகும். குறில்நெடில் பொருள் வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. பாரி, பரி. பரினா குதிரை. இப்போ பாரி ஒரு கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. பரி என்பது குதிரையை குறிக்கும். கூற்று. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதெல்லாம் ப்ரீவியஸ், அதாவது சிலபஸில் கடற்பயணங்கள், தமிழர் கடற்பயணங்களில் வரும். கூற்று சரி, காரணம் சரி. இப்போ இந்த தமிழர்கள் ரிலேட்டடாக இந்த கேள்வியும் முக்கியம்தான். கலைச்சொல் தருக. ஹோமோகிராஃப் என்பது எதை குறிக்கும்? ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்தை குறிக்கும் சொல்லாகும். கலைச்சொல் அறிக. காஸ்மிக் ரேஸ், இதனுடைய கலைச்சொல் பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள் என்பது சரியான விடை.
கலைச்சொல் அறிகள்ல நூல், நூல் என்பது ஆங்கிலத்தில் என்ன வரும்? த்ரெட் என்பது சரியான விடை. யாண்டு என்னும் சொல்லின் பொருளை அறிக. யாண்டு இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. யாண்டு என்பது எங்கே என்பதை குறிக்கும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதற்கு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஈன்று, பெற்று, கொம்பு, கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, குரங்கு என்பது கவியை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று. தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் யார்? நம்ம தான், அதாவது நுகர்வோர் தான் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள்கள் வாங்குபவர். பின் வருவனவற்றை பொருத்தி விடை தருக. ஆ என்பது எதை குறிக்கும்? ஆங்கிறது பசு, பசு நிறை. ஆட்டு மந்தை, ஒளி கற்றை, கற்குவியல். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கட்டளை தொடரை கண்டறிக. அப்துல் நேற்று வந்தான், இது நாற்காலி. அப்துல் நேற்று வருவித்தான், இதுல பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிக. அதுல நம்ம அந்த 8 பொருள்கோள் இருக்கும். நிரல் நிறை, தாப்பிசை, ஆற்று நீர். இதுல ஆழத்து மேல குவளை, குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இப்போ கொண்டு கூட்டு பொருள்கோள்னா அந்த வரிகள்ல இருக்கிற சொற்களை எல்லாம் கூட்டி பொருள் கொண்டா அதற்கு கொண்டு கூட்டு பொருள்கோள் என அழைக்கப்படுகிறது. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலேர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிக்க. இதுல விருந்தினரோட அந்த மகிழ்ச்சியை செய்யுளில் பாடியவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி என்பது சரியான ஒன்று. பிழை திருத்துதல். ஒரு, ஓர், இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். ஓர்னாவே உயிர் எழுத்துக்குத்தான் வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுல ஆப்பட்ட ஒரு வந்திருக்கு. இதுல ஓர் குளம்னு வந்ததுனால தவறு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி. அருந்தும் அருமருந்தென உணவே நம் தமிழ் மக்கள் அறிந்தவர். இதுல சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர் என்பது சரியான தொடர். பிழையை திருத்தி எழுதுக. இதற்கு ஓர் புத்தகம் வராது, ஒன்று புத்தகம் வராது. இதற்கு சரியான ஒன்று ஒரு புத்தகம் என்பது சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. வாரணம் அப்படின்னா யானை, சூரன் வீரன், பரி குதிரை, கமுகு என்பது பாக்கை குறிக்கும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. இதுல வருக்கை, புல்லுங்கிறது பறவை குறிக்கும். வருக்கை பலாப்பழம்னு நினைக்கிறேன். மடிவுங்கிறது தொடக்கம் வராது. அல்லல், சேரு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று சொல் பொருள். கழனி என்பது வயல், சமர் போர், களம் என்பது கப்பலை குறிக்கும், ஆழி என்பது கடலை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர், கண்டுபிடித்தன, கண்டுபிடித்தது. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் என்பது சரியான ஒன்று. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தனன்னு வரணும், வளர்ந்தது. மரம் அனைத்தும் வளர்ந்தன என்பது தவறு. வளர்ந்து செழித்தது மரங்கள். மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்பது சரியான பிழை நீக்கிய தொடர். காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியது, தொடங்கினர், தொடங்கினார்கள். இதுல ஒருமை பன்மை பிழை எது வரும்? காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின என்பது சரியான ஒன்று. அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச்சிங்கம் என்ற போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் முத்துராமலிங்கர்.
இதில் விடுதலை போரில் பங்கேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவராவார். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்ன? அவரை சிறையில் அடைத்தது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டமாகும். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்காக பார்த்தீங்கன்னா தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டினார். வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்பட்டார். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.